அனைவருக்கும் வணக்கம். உண்மையை உறக்கச் சொல்வோம், ஒன்றிணைவோம், கேன்சரை ஒழித்திடுவோம். ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணி சாங்கோபிஸ் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் உங்களுக்கு உலக புகையிலை ஒழிப்பு தினம் அதை பற்றியும் மற்றும் புகையிலையால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள், அந்த புகையிலை யூஸ் பண்ணுவதை எப்படி தடுப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 1987 மே 31 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுதான் உலக புகையிலை எதிர்ப்பு தினம். அது இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தோட நோக்கம் என்னன்னா, புகையிலை மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் உபயோகிப்பதால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள், உயிரிழப்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி புகையிலை பொருட்கள் உபயோகத்தை தடுப்பதான் இதனுடைய நோக்கம். அதாவது என்னன்னா, உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக லெவல்ல இன்னைக்கு 20% பேர் நம்ம புகையிலையை நம்ம யூஸ் பண்றோம். அதே போல இன்னொரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, லெஸ் தென் 15 இயர்ஸ்ல இருக்கிற கிட்ஸ் 10% பேர் புகையிலை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு புகையிலை நம்ம ரொம்ப காமனா மக்கள் நம்ம யூஸ் பண்றாங்க. இந்த வருஷம் இந்த புகையிலை எதிர்ப்பு தினத்தோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, குழந்தைகளை டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது இந்த புகையிலை சார்ந்த விளம்பரங்களிலிருந்து குழந்தைகளை தடுப்போம், குழந்தைகளுடைய சுகாதார சீர்கேடுகளை ஒழிப்போம் அப்படிங்கிறத இந்த வருஷத்தோடைய புகையிலை ஒழிப்பு தினத்தோட அந்த தீம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அதாவது இந்த ஆராய்ச்சி எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, புகையிலை யூஸ் பண்றவங்கள 50% பேர் குயிக்கா இறந்துடுறாங்க. இன்னொரு கவலைக்கூடிய என்ன விஷயம்னாக்கா, யாரெல்லாம் புகையிலை யூஸ் பண்றாங்களோ அவங்கள அவங்களுடைய ஆயுட்காலம் 15 வருஷம் தோராயமா குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவருடைய ஆயுட்காலம் 15 வருஷம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கேன்சர் நவடேஸ் ரொம்ப ரொம்ப காமன். கேன்சர் வர்றதுக்கு பல வகையான காரணங்கள் இருந்தாலும், இந்த ஸ்மோக்கிங் மட்டும், இந்த டொபாக்கோ மட்டும் 40% 50% பேருக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணமா அமையுது. அதாவது இது ஒரு இம்பார்ட்டன்ட் சிங்கிள் மோஸ்ட் வொர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஆல் ஹெல்த் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ். ஓகே, என்ன இதை பொறுத்த வரைக்கும் அதே போல இந்த ஸ்மோக் பண்றவங்க நிறைய சிம்டம், அதாவது இயர்லி ஸ்டேஜ் சிம்டத்தை ரொம்ப இக்னோர் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ சாதாரணமாக ஸ்மோக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு காஃப் இருக்கும், எனக்கு யூஸ்வலாக காஃப் வரும், தொண்டை இந்த குரல் மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. தயவு செய்து நான் ஸ்மோக் பண்றவங்க எல்லாமே இந்த சிம்டம் இருந்தால் இமீடியட்டா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வாயில புண்ணு இருக்கு, அந்த புண்ணுல இருந்து ரத்தம் வருது, குரல் மாற்றம் இருக்கு, சாப்பாடு முழுங்குறது சிரமம் இருக்கிறது, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறது, நெஞ்சு வலி இருக்கிறது, இருமல் இருக்கிறது, இருமல்ல ரத்தம் வர்றது, உடல் எடை குறையுது, பசியின்மை, இது எல்லாமே கேன்சரினுடைய அறிகுறிகளா இருக்கலாம். தயவு செய்து அதை மிஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நீங்க ஸ்மோக் பண்றவங்க ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்கு நிறைய அட்வான்ஸ் மெடிசின்ஸ்லாம் இருக்கு, பிஹேவியரல் தெரப்பி இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்மோக்கிங் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போறப்ப ஸ்மோக்கிங் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்க டுகெதரா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ஸ் பண்றப்ப உங்களுக்கு ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னா அந்த ஈவெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது புகையிலை நீங்க நிறுத்தினா அந்த புகையிலை திருப்பி யூஸ் பண்ணணுங்கிற அந்த கிரேவிங்கை குறைக்கிறதுக்கு இல்லை வராம தடுக்கிறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு, ஸ்ப்ரே இருக்கு, கம்ஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி புகையிலை யூஸ் பண்ணணுங்கிற அந்த கிரேவிங்கே இருக்காது. தயவு செய்து புகையிலை யூஸ் பண்ணாதீங்க. Stop tobacco, save lives. Thank you so much.